கோவில்ல பாட்டு போடுற மாதிரி யார் இப்ப பாட்டு போட்டு வச்சிருக்கிறது? சரியான டார்ச்சரா இருக்கு. கொஞ்சம் கூட நிம்மதியாவே தூங்கவே முடியாது போல இருக்கு இந்த வீட்ல. ச்சே. இந்த ஆதிரியோட அட்டூழியம் தாங்க முடிய மாட்டேங்குது. ரோஹிணி வாழ்க்கையை கெடுத்து அவ மூலியமா ஆதிரிக்கு இவ்ளோ குடைச்சல் கொடுத்தும் எதை பத்தியும் கவலைப்படாம அவ பாட்டுக்கு இந்த ஆடி மாசத்தை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாலே, இவளை விடவே கூடாது. பாட்டி கிண்டிக்கிட்டே நல்லா கிண்டி விடணும். ஏங்க கூழ் காய்ச்சிட்டீங்களா? காய்ச்சிட்டே இருக்கான் ஆதிர. அது சரிதான், நீங்க 2 பேரும் சேர்ந்து கூழ் காய்ச்சிட்டீங்களா? பிரமாதம், போங்க. உண்மையிலேயே கூழு நல்லா வரும் ஆதர. குடும்பத்துல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரே மனசா அம்மனுக்கு கூழு காய்ச்சி படைச்சா எப்படி நல்லா இல்லாம போகும்? நிஜமா சொல்றமா ஆதிர, நம்ம வீடு கோயில் மாதிரி ஆயிடுச்சு. நம்ம வீட்ல இருந்து வர்ற சாம்பிராணி வாசனையும் அம்மன் பாட்டையும் கேட்ட பிறகுதான் நம்ம தெருவுல இருக்கிற பாதி பேருக்கு ஆடி பிறந்திருக்குன்ற விஷயமே தெரிஞ்சிருக்கும். ஆமா ஆதிர, ஒரு பக்கம் நாங்க எல்லாரும் கூழ் காய்ச்சறதும், இன்னொரு பக்கம் நீ பூஜைக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடையும் பண்றதும் பார்க்க ஒரே மங்களகரமா இருக்கு. ஒரு குறையும் இல்லாம எல்லா சந்தோஷமும் நிறைவா கிடைக்கும் பாரு. கண்டிப்பாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்க போகுது. அதனால்தான் எந்த வருஷமும் இல்லாம இந்த வருஷம் அந்த ஆடி மகமாயி மாரியம்மாவை நினைச்சு வேண்டுதல் பண்ண போறேங்க. நீங்க வேணா பாத்துட்டே இருங்களேன். இந்த வேண்டுதல் முடியறதுக்குள்ள நம்மள நெருங்கி நிக்கிற எல்லா பிரச்சனைகளும் நம்மள விட்டு விலகி தலை தெறிக்க ஓடி போக போகுது. அடி போடி, நீ வேண்டுனா உடனே அம்மன் வந்து எல்லா பிரச்சனையும் விரட்டி அடிச்சிருமா? இது 2026ங்கிறத மறந்துட்டு என்னமோ 1926ல இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. நீ சரியான ஆர்வ கோளாறாதிரே. நீ உன் மனசுல தோன்றதெல்லாம் இஷ்டத்துக்கு அம்மனுக்கு செய்ய. நான் கௌதம ட்ரம்ப் கார்டை யூஸ் பண்ணி இந்த மொத்த குடும்பத்தையும் நான் செய்யறேன். சத்யா, ஆடி மாசம் அதுவுமா எல்லாரும் சீக்கிரம் எந்திரிச்சு குளிச்சு கூழ் காய்ச்சி ஊத்துறதுக்கு ரெடி ஆயிட்டோம். நீ மட்டும் என்னடானா குளிக்காம தூங்கு மூஞ்சி மாதிரி நின்னுட்டு இருக்க. இல்ல, போய் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா. இருங்க, 5 நிமிஷம் தான், நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சரி ஆதிர, கூல் ரெடி. சரி, ஓகே, பாத்து கொண்டு போய் வச்சிருங்க. பாத்துங்க. டேய், நீ அந்த பக்கம் புடி. தூக்கு. பாத்து பாத்து. மெல்ல மெல்ல மெதுவாங்க. ரேவதி, நீ இந்த குழம்பு கீரை ரெண்டையும் பத்திரமா கொண்டு போய் அங்க வச்சிரு. பாத்து எடுத்துட்டு போ. ஆதிமா, நான் ஏதாவது நீங்க சும்மா வாங்க. கூழு ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, இன்னும் எடுத்துட்டு வர காணோம். இல்ல, கூழ ஆற வச்சு மோர் கலந்து எடுத்துட்டு வரணும்ல, கொஞ்சம் நேரம் தான் ஆகும். இந்த வந்துட்டாங்க பாரு. அண்ணே, இது என்ன நீ வைக்கணும்? அங்க அங்க அங்கேயே வைங்க, அங்கேயே வைங்க. அங்கதான். இங்க அண்ணே. ஏன் ஆதர இங்க வைக்க சொல்ற? பாத்து மெதுவா. சாமிக்கு எடுக்கிறதுக்கு தான் பாட்டி. ஏங்க, நீங்க வெளிய பெஞ்ச் போட்டு அங்க வேப்பில பூவெல்லாம் கட்டி இதெல்லாம் பத்திரமா கொண்டு போய் அங்க வச்சிருங்க. சரியா? அப்புறம் ரேவதி, நீயும் இந்த குழம்பு கீரையெல்லாம் அங்க கொண்டு போய் வச்சிரு. சரியா? சரிங்க அண்ணி. புடி. எதுக்கு ஆதிமா வெளியில வைக்கணும்? கூழு குழம்பு கீரைன்னு தான் எல்லாமே ரெடி ஆயிடுச்சுல. கூழை எடுத்து அப்படியே குடிச்சிட வேண்டியதானே. பாத்துக்கிட்டே ஆதர, என் அருமை வகை எப்படி கேள்வி கேக்குறா பாரு. ஏண்டி, நீ குடுத்தன நடத்துற பொம்பளை தானே? அம்மனுக்கு கூழ் ஊத்துறது எதுக்குன்னா, கூழ காய்ச்சினத நாம குடிச்சு நம்ம வயித்த நிரப்பிக்கிறதுக்கு இல்லடி. கூழ அம்மனுக்கு படைச்சு அக்கம் பக்கத்துல போறவங்க வர்றவங்களுக்கெல்லாம் குடிக்க கொடுத்து குலதெய்வத்தோட மனசு நிறையறதுக்குடி. நீ என்னடானா சாமிக்கு பூஜை பண்றதுக்கு முன்னாடி என்ன விடுங்க,